இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் சேனலில் வந்து பயங்கரமான சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வீடியோவோட வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் சேனல் டெட் ஆகிடுச்சு. டெட் அப்படிங்கிறது உங்கள் சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் நிறையா இருக்குது, ஆனால் உங்களோட ஆடியன்ஸ் எல்லோரும் இன்ஆக்டிவாக இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே ரீசெண்டாக நான் நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கற்றுக்கிட்ட விஷயங்கள். இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி டாபிக்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வர லைக் வந்து 1000 தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஒரு சேனல் டெட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேர் கூட 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வியூஸ் வந்து 100, 200 இருக்கும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய 1,00,000 சப்ஸ்கிரைபரில் கிட்டத்தட்ட 90% மேலே இன்ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு கோர் ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆட்கள் தான் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. முதல்ல உங்கள் சேனலில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு எந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பாருங்கள். அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் இருக்க கான்செப்ட் பிடிச்சி தான் உங்கள் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் சேனலில் இருக்க டாப் 10 வீடியோஸ் எடுத்துக்கோங்க. அந்த டாப் 10 வீடியோஸில் எவ்வளோ பேர் வீடியோ பார்த்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். யதார்த்தமாக தான் நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு வைரலாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து நீங்கள் அந்த கண்டென்ட்டை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் கூட நீங்கள் இருப்பீங்க. ஆனால் வேறு வழியே இல்லை, நீங்கள் அந்த சேனலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா யதார்த்தமாக உங்களுக்கு வைரல் ஆச்சு இல்லையா, அந்த கண்டென்ட் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி டாபிக்ஸை எதிர்பார்த்து தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சம்மந்தம் இல்லாத கண்டென்ட்டை போடும்போது உங்களோட கோர் ஆடியன்ஸ், அதாவது அந்த டாப்பில் போன அந்த 1,00,000 2,00,000 வியூஸ் இருக்கு இல்லையா, அந்த வியூஸில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அந்த மாதிரி கண்டென்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அடுத்து, ஸ்டாப் கம்பேரிங் டு அதர் யூடியூபர்ஸ். பொதுவாக இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம பார்த்துட்டு எப்படி வந்து லக்ஸுரியாக வாழ்கிறாங்க, கார் வாங்குறாங்க, பெரிய ஆள் ஆகுறாங்க, அந்த மாதிரி பயங்கரமான லக்ஸுரிலாம் இருக்குது, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த மாதிரியான கண்டென்ட்டை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறது, நம்மளே இன்ஃபீரியராக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான கண்டென்ட்டாக நம்ம போடணும், கப்புள் விளாக் போட்டால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், இந்த மாதிரி பெரிய பெரிய விளாக்ஸ்லாம் பண்ணால், ஃபுட் விளாக்ஸ் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு அவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்திருக்க அந்த கோர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத மறந்து வேற இதுக்கு போகக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்கள மாதிரியான விஷயங்களை எடுத்து பண்ணக்கூடாது. இது நானே நிறைய வாட்டி பண்ணிவிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கோர் ஆடியன்ஸ் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட் சார்ந்த வீடியோ போடும்போது அதை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் தொடர்ந்து பண்ணுமே தவிர, மற்றவன் பண்ணுறான் அதில் சக்ஸஸ் ஆகிட்டான் சீக்கிரமாக, ஸோ அதனால் நம்மளும் அதை பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நல்லா வரும், அவங்க அதை பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா வரும். அதுக்கு தான் இங்கே ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து அது 600 பேர் பார்த்துருந்தாலும் சரி, 500, 10,000, 20,000ன்னு என்ன நம்பர் இருந்தாலும் உங்கள் டாப் வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் சார்ந்த விஷயங்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வீடியோஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் லாங் ரன்னுக்கு ஒரு சேனலை கிராஜுவலாக க்ரோத்தாக எடுத்துகிட்டு போக முடியும். டேரெக்டாக சீக்கிரமாக டெவலப் ஆகணும் அப்படின்ட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் குறைக்கும், உங்களால் அடுத்தடுத்து வீடியோ போடவும் முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய யூடியூபர்ஸை பார்க்குறது நிறுத்திடுங்க, இல்லைனா அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அவங்களோட வீடியோஸை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கேட்டகரியில் நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் கேட்டகரியில் நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ உங்கள் கேட்டகரியில் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கேட்டகரி நீங்கள் எடுத்துக்கிட்ட கேட்டகரியிலேயே சரி, ஒரு குக்கிங்னு வச்சுக்கோமே, உங்கள் குக்கிங் கேட்டகரியிலே டாப்பில் தமிழ்நாட்டு அளவுலையோ இல்லை இந்தியா அளவுலையோ இல்லை ஃபாரின் அளவுலையோ யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, அவங்க மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் விஷயங்களை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது எப்படி அவங்கள மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன லேர்னிங்ஸை வந்து உங்களோட கேட்டகரியில் இருக்கிற டாப் யூடியூபர்ஸை பார்த்து கற்றுக்கோங்க. அவங்கள பார்த்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்டேருந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம சொல்கிற இதே விஷயத்த அவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க, இதனால் மக்களுக்கு பிடிக்குது, ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன ஐடியாவே எடுத்துக்கோங்க. இவங்களோட டாபிக் எப்படி சூஸ் பண்ணுறாங்க, இவங்களோட தம்ப்நெயில் எப்படி வைக்கிறாங்க,
ஏன் இந்த வீடியோ வைரல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்கள் கேட்டகரியில் இருக்க டாப் யூடியூபர்ஸ்லேருந்து கற்றுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரே நீச்சில் வீடியோ போடுறது. நீச் அப்படிங்கிறது ஒரே கேட்டகரி. இப்போ வந்து ஃபிட்னஸ் அப்படின்னா ஃபிட்னஸ், டெக்னா டெக், விலாக்னா விலாக், அந்த மாதிரி அதுலேயே தான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி வீடியோ போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்மளோட சேனலோட ஒரு பிளேலிஸ்ட்டை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். அது என்னென்னா யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோ இருக்குது. இந்த 30 வீடியோவுமே வந்து புதுசாக உள்ளே வரக்கூடிய யூடியூபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ இதை ஒரு யூடியூபர் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் பிஞ்ச் வாட்ச் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கும். ஸோ அதனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட் மாதிரியே உங்களோட கேட்டகரியில் ஒரே மாதிரியான வீடியோஸை க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை சீக்கிரமாக க்ரோ பண்ணணும், உங்களோட வியூஸை வந்து டபுள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிய இந்த வீடியோஸை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோ. சீக்கிரமாக உங்கள் சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.